ஏற்கனவே வந்து நம்ம எப்படி மாவு வந்து பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுவே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். நடுவில் இந்த மாதிரி குழி போட்டு தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி மொழுவி அளவை விட்டு அதுக்கப்புறம் அதை பிரித்து தண்ணியை வந்து போடணும். அப்போதான் வந்து நல்லா மாவு வந்து திட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பழத்துக்கு இது வந்திருக்கோம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டியே நல்லா வந்து அதை கெட்டியாக ஆக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா கெட்டியாக மாற்றிக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பழன்னு போயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி என்ன பண்ணுறேன்னா இது இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மண் எடுத்து உடச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் மண் உடச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா பிசுன்னு இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்ம வந்து மண்ணை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அது கூட வந்து இதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பதத்துக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு வந்துடும். நம்மளுக்குலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுது. அப்போ தான் அது கரெக்டான பதத்துக்கு இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சிடணும். தண்ணியில் பற்றக்கூடாது. ஒரு 3 நாளாவது வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா கல் மாதிரி இரும்பு மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி இருந்த பதத்துக்கும் இந்த பதத்துக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் ஒன்றா ஆகும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான சாக்கு இருந்துச்சுன்னா அந்த சாக்கில் போட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கையில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்குவோம். நல்லா வந்து நான் வந்து இவ்வளோக்கு மாவு எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில்